ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வளரறி மதிப்பீடு 1. சரிங்களா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க ஷேட் பண்ணணுங்கிறது கம்பல்சரி இல்லை. பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே இன்னொரு சப்ஜெக்டோடது பார்த்தோம்ல, நம்ம சோசியல் சயின்ஸ்ல பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மாலினி தனது வீட்டு தோட்டத்தில் உணவு கழிவுகளை ஒரு தொட்டியில் போட்டு அதன் மீது மண்ணை போட்டு மூடினாள். அக்கழிவிலிருந்து பெறப்படுவது என்ன? என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கிய தொழு உரம் அப்படிங்கிறதுக்கு நான் இங்க ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, நீங்க என்ன பண்ணுங்க, டிக் பண்ணிக்கோங்க. இல்ல ரவுண்ட் பண்றதா இருந்தாலும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது 2வது கேள்வி. பின்வருவனவற்றுள் இயற்கை உரம் அல்லாதது எது? வேதி உரம். இப்ப நீங்க இதெல்லாம் ஈஸியா படிச்சிடலாம். ஆன்சர் பாருங்க, 4 ஆப்ஷனா இங்க கொடுத்துட்டாங்க. நீங்க இது கரெக்டா நீங்க ஆன்சரை மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எக்ஸாம் அப்ப இதெல்லாம் ஈஸியா நீங்க டிக் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது 3வது கேள்வி. கால்நடை பண்ணைகளில் இருந்து பெறப்படாத பொருள் எது? முட்டை. ஓகேங்களா? சரி, இப்ப 4வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தமிழ்நாட்டில் காணப்படும் மாட்டினம் எது? காங்கேயம். ஓகேங்களா? அடுத்தது பஞ்சகவ்யத்தில் சேர்க்கப்படாத பொருள் எது? காய்கறி கழிவு. அடுத்த கேள்வி. கோழி, வாத்து, புறா ஆகியவை வளர்க்கப்படும் இடம் எது? பறவை பண்ணை. ஓகேங்களா? இப்ப அடுத்த கேள்வி 7வது கேள்வி. 7வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? பின்வருவனவற்றுள் பறவை பண்ணையில் கிடைக்காதது எது? பால். தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகள் அதிகம் காணப்படும் மாவட்டம் எது? நாமக்கல். சரிங்களா? இப்ப நம்ம இது வரைக்கும் படிச்சோம் இல்லைங்களா? அதேதான் இங்க உங்களுக்கு இங்க கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே டிக் பண்ணிட்டே வரதுதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது தேனை சேகரிக்கும் பணியை செய்யும் தேனி எது? வேலைக்கார தேனி. ஆமா, நம்ம படிச்சோம் தானே, இப்பதானே படிச்சோம். அடுத்தது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பண்ணை பொருள் எது? தேன். ஓகேங்களா? சரி, இப்ப என்ன பண்ணணும்னா, இப்பதான் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதெல்லாம் என்னன்னா, இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பெருசா 12வது காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க எக்ஸாம் எல்லாம் போய் அட்டன் பண்றீங்கன்னா, அந்த பெரிய பெரிய கவர்மெண்ட் எக்ஸாம்ல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்னு கொடுத்து இந்த மாதிரி ஆன்சரை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு இப்ப இருந்தே இதை நீங்க பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், இதை புதுசா பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்ப இருந்தே இதை கொடுக்குறாங்க. இப்ப நீங்க இங்கே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம்லாம் போய் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் நாங்க ஸ்கூல்லயே பண்ணிருக்கோம், எங்களுக்கு இதெல்லாம் ஈஸி அப்படின்னு தெரியும் இல்லையா? அதுக்குதான் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இப்ப நம்ம மேல கொடுத்துருந்தோம்ல அந்த ஆன்சர், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்க பாருங்க, நான் இங்க பண்ணிருக்கேன்ல அதே மாதிரி இங்க ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்க அது மாதிரி ஒவ்வொன்றுக்கா நீங்க என்ன பண்ணணும், ஷேட் பண்ணி இங்க வச்சுக்கோங்க. நான் இந்த கலர் ஷேட் கொடுத்துருக்கேன். நீங்க ரெட்டே கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க சின்ன கிளாஸ் தான், அதனால உங்களுக்கு என்ன கலரோ இங்க நீங்க கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது மாத தேர்வு ஜனவரி அறிவியல். ஓகே, இதுல இந்த பத்தியை படித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம கீழே பார்க்கலாமா? படிச்சுட்டே போயிடலாம். பத்தி என்னன்னு படிச்சிருவோம். அமுதன் பெற்றோருடன் தன் மாமாவின் ஊருக்கு சென்றான். காலையில் எழுந்ததும் மாமாவின் குழந்தைகளுடன் அவருடைய வயலுக்கு சென்றான். அங்கே சிலர் வயலில் கொழிஞ்சி செடிகளை போட்டு காளை மாடுகளை கொண்டு உழுதனர். சிலர் உரக்குழியிலிருந்து உரங்களை எடுத்து வயலில் கொட்டி கொண்டிருந்தனர். பண்ணையில் உள்ள பசு மாடுகளிலிருந்து பாலை கறந்து பெரிய பெரிய கொள்கலன்களில் ஊற்றி கொண்டிருந்தனர். ஓகேங்களா? கேன், நம்ம இந்த பால்லாம் எடுத்துட்டு போவாங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் கொள்கலன்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தமிழ் வார்த்தை. கேன்ங்கிறது நம்ம பயன்படுத்துறது இங்கிலீஷ் வார்த்தை. சரியா? பண்ணையில் இருந்து சேகரித்த பாலானது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நீங்க கிராம பகுதியில இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க சாதாரணமா இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் தினப்படியே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிற இதெல்லாம் நாங்க ஏற்கனவே இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த பண்ணையிலிருந்து சேகரித்த பாலானது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க தானே கொண்டு போய் நீங்க சொசைட்டில ஊத்திட்டு வருவாங்க பாலன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுதான் இதெல்லாம். மாடுகளின் கழிவுகள் நேராக உரக்குழியில் சேரும்படி கால்வாய் அமைக்கப்பட்டு இருந்தது. வயலுக்கு அருகில் இருந்த கொட்டகையில் நிறைய கோழிகள் கொக்கரித்துக் கொண்டிருந்தன. அங்கிருந்த முட்டைகளை சிலர் சேகரித்து கொண்டிருந்தனர். ஓகேங்களா? அந்த பண்ணையில எல்லாம் கோழியெல்லாம் முட்டையெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இதை தனியா எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. சிலர் கோழி கழிவுகளை சேகரித்து உரக்குழியில் போட்டனர். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு வேலை. சரிங்களா? அமுதன் தோப்பிற்கு செல்லும் வழியில் ஆடுகள், வாத்துகள் மற்றும் வான்கோழிகளை பார்த்தான். அமுதன் என்ன பண்றானா,
தோப்புக்கு போற வழியில ஆடுகள், வாத்துகள் மற்றும் வான்கோழிகளை பார்த்தான். இவைகள் முட்டை மற்றும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிறது என்று மாமா கூறினார். ஓகேங்களா? சரி, அடுத்தது அருகில் இருந்த தோப்பினுள் நிறைய தேனீ வளர்க்கும் பெட்டிகள் இருந்தன. சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுலதான் என்ன பண்ணுவாங்க, தேனீக்களை வளர்த்துவாங்க. ஓகேங்களா? முன்னையெல்லாம் கூடுகள்ல அதுங்க மரத்துல போய் நிறைய இடத்துல கட்டிட்டு இருக்கும், தேன் கூடு இருக்கும். ஆனா அதெல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் போய் அழிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமம் இல்லைங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பெட்டி உருவாக்கி அது மூலமா தேனீக்களை வளர்த்து அதுலயே தேன்களை சேகரிக்கிற மாதிரி அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த பெட்டிக்குள்ளே என்ன பண்ணும், அந்த தேனி தேனை சேமிச்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அழகா அதை நவுத்தி விட்டுட்டு தேனை மட்டும் கரெக்டா எடுத்துக்குவாங்க. சோ இதெல்லாம் ஒரு தொழிலாவே செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. சரிங்களா குட்டீஸ்? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அப்பெட்டிகளிலிருந்து தேனடையை எடுத்து சென்றனர். அமுதனின் மாமா சேகரித்து வைத்திருந்த தேனிலிருந்து சிறிது தேனை எடுத்து சுவைக்க கொடுத்தார். தேன் மிகவும் சுவையாக இருந்தது. அதை சுவைத்து கொண்டே வீட்டுக்கு வந்தார்கள். தேன் சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். உடனே ஃப்ரெஷ்ஷா அங்க இருக்கிற பெட்டியில இருந்து உடனே கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாமா தோப்பிலிருந்து முட்டைகள், கோழி போன்றவற்றை எடுத்துக்கொண்டு வந்தார். அவற்றை கொண்டு சுவையான உணவு சமைத்து விருந்துண்டு மகிழ்ந்தனர். ஓகேங்களா? இவங்களே அந்த பண்ணையில இருந்து எல்லாமே கிடைச்சு அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப இதுல இருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அமுதன் என்னென்ன விலங்குகளை பார்த்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமுதன் என்னென்ன விலங்குகள் பார்த்தான்? அமுதன் காளை மாடுகள், பசு மாடுகள், கோழிகள், ஆடுகள், வாத்துகள் மற்றும் வான்கோழிகளை பார்த்தான். சரிங்களா குட்டீஸ்? இதை நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுனீங்கன்னா ஈஸியா உங்க மனசுல பதிஞ்சிரும். நீங்க எழுதும் போது என்ன பண்ணணும், ஒவ்வொரு எழுத்தா சொல்லிக்கிட்டே எழுதணும். அப்பதான் மாடு அப்படிங்கிறதுக்கு துணைக்கால் போடணும், கோழிங்கிறதுக்கு 2 சுழி கொம்பு போட்டு அதுக்கப்புறம் கா போட்டு துணைக்கால் போடணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டே எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா கோழிங்கிறதுக்கு கேழிகள்னு எழுதிடுவோம், மாடுகள்ங்கிறதுக்கு மடுகள்னு எழுதிடுவோம். சரிங்களா? எல்லா இடத்துலயும் இந்த எழுத்து பிழை வராம நம்ம எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தான் அப்படிங்கிற இடத்துல பாக்கு பக்கத்துல துணைக்கால் வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி வான் கோழிகளை அப்படிங்கும்போது இங்க இப்பு வைக்கணும், சந்தி எழுத்துக்கள் இங்க வரணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் கரெக்டா எழுதுங்க. இப்ப அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். வயலில் எந்த செடிகளை சேர்த்து உழுதனர்? வயலில் கொழிஞ்சி செடிகளை சேர்த்து உழுதனர். ஓகே, அடுத்தது உரக்குழியில் இடப்பட்ட கழிவுகள் எவை? உரக்குழியில் இடப்பட்ட கழிவுகள் மாடுகளின் கழிவுகள் மற்றும் கோழி கழிவுகள். சரிங்களா குட்டீஸ்? ஒவ்வொரு கேள்வியா என்ன பண்ணுங்க, பொறுமையா வீடியோவா பாஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டா எழுதுங்க. அதே மாதிரி இப்ப நாங்க இந்த மாதிரி கொடுக்குற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுடுது, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்பாகவும் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி. ஓகேங்களா? அப்பதான் அடுத்தடுத்து வர சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், அதோட ஆன்சர்ஸை கரெக்டா உங்களோட ஒர்க் புக்ல நோட் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் கரெக்டா முடிச்சு வச்சிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? இப்ப இதுல பொருள்கள், கீழ்காணும் பொருள்கள் எதிலிருந்து பெறப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பால் பசுமாட்டுல இருந்து கிடைக்குது, தேன் தேனீல இருந்து கிடைக்குது, முட்டை கோழியில இருந்து கிடைக்குது, இறைச்சி ஆடு கோழியில இருந்து கிடைக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணும், அதோட சேர்த்து இதுல இருந்து தான் கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இதை எழுதுனீங்கன்னா ஈஸியா மனசுல பதிஞ்சிரும். சரிங்களா? அடுத்தது கொள்கலன்களில் சேகரிக்கப்பட்ட பால் எங்கு எடுத்து செல்லப்பட்டது? கொள்கலன்லாம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, கேன் தான். நீங்க கேனில் சேகரிக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதுன்னு மட்டுமே எழுதுறதா இருந்தாலும் எழுதி தப்பு இல்லை. இந்த கொள்கலன்கிற வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பழக்கத்துல இந்த கொள்கலன்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா மறந்து போயிடுவோம் எல்லாருமே. அப்புறம் என்ன பண்ணுவோம், கேன் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அதனாலதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்பாட்டுல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கொள்கலன்களில் சேகரிக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. சேகரிக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. சரிங்களா? ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த பகுதியை நாம பார்க்கலாம். அடுத்த பகுதி என்ன சொல்லியிருக்காங்க, 2வது பாடம் விலங்குகள். இதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே.
குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.